Jai everyone, welcome you all to Garu Defense Training Academy. This is Chandra Kumar. How to survive in Sainik School. Sainik School குள்ள போயிட்டு நீங்க எப்படி இருக்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான். யாரெல்லாம் இப்போ நீங்கள் சைனிக் ஸ்கூலுக்குள்ளே செலக்ட் ஆகிருக்கீங்களோ, உள்ளே போக போகிறீங்களோ, அல்லது ஆல்ரெடி சைனிக் ஸ்கூலில் இருக்கிறவங்க இதை எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட்லி அட்ஜஸ்ட்மெண்ட், தட் இஸ் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நீங்கள் இதற்கு முன்னாடி பேம்பர் பண்ணி உங்களை வீட்டில் வளர்த்துருப்பாங்க அண்ட் இதற்கு மேலே அது கிடையாது. ஸோ யூ ஹவ் பீன் புஷ்ட் இன்டு அ ஸ்கூல், ஒரு மிலிட்ரி ஸ்கூலுக்கு உள்ளே யூ ஆர் கோயிங் இன் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகே, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் லைக் குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எங்கே போனாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். தட் இஸ் கால்ட் இஸ் த அடாப்டபிலிட்டி. ஸோ இந்த அடாப்டபிலிட்டி உங்களுக்குள்ளே வரணும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் ஜாலியாக இருந்திருப்பீங்க அண்ட் இதற்கு மேலே அப்படி கிடையாது. ஓகே, ஸோ யூ வில் பி கெட்டிங் இன் டு த சைனிக் ஸ்கூல், தட் இஸ் அ மிலிட்ரி ஸ்கூல். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். திஸ் இஸ் அ நம்பர் 1 பாயிண்ட். ஸோ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நெவர் டிஸ்ஒபே தி ஆர்டர்ஸ். அதாவது உங்கள் சீனியர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் எவர் டிஸ்ஒபே. ஏன்னா சீனியர்ஸ் ஆர் ஹேவிங் பவர் டு பனிஷ் யூ. இதை நீங்கள் ரேக் பண்ணுறாங்களாம் சொல்லக்கூடாது. ஓகே, இது உங்களுடைய நல்லதுக்காக தான், உங்களை டியூன் பண்ணுறாங்க. இதை நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம இருந்த ஸ்கூல் இப்படிலாம் இல்லையே, எதுக்கு எடுத்தாலும் நம்ம போயிட்டு நம்ம பிரின்சிபல் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு இருப்பீங்க. இங்கே அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இது சீனியர்ஸ் ஆர் ரூலிங் த ஜூனியர்ஸ். எல்லா சீனியர்ஸுமே வில் பி ஹேவிங் அ பவர் டு டூ திஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக அவங்க சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் இட், யூ வில் பி கிவன் ஃபியூ பனிஷ்மெண்ட்ஸ். அந்த பனிஷ்மெண்ட் நினைக்காதீங்க, அதை உங்களை அவங்க வடிவமைக்கிறாங்க, உங்களை அவங்க நல்ல பாத்தில் கொண்டு போகிறாங்கன்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நம்பர் 3, மேக் குட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாருமே அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வச்சுக்கணும். ஓகே, ஸோ தேர் பி ஃப்ரம் வேரியஸ் நம்மளுடைய ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு பசங்க, அண்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வந்திருப்பாங்க. எல்லாரு கூடயுமே ஹாவ் அ வெரி குட் திக் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஸோ பசங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம அடுத்த 6th ஸ்டாண்டர்ட் உள்ளே போகிறீங்கன்னா அடுத்த 7 years யூ கேன் சர்வைவ் ஓவர் தேர் வித் அ குட் பாசிட்டிவ் மூட். ஓகே, எல்லாருக்கூடும் நல்லா பழகுங்க. வெளியே வரும்போது எ குட் கேடட் அப்படின்னு நீங்கள் ஒரு பெயர் வாங்கிக்கிட்டு வரணும். ஸோ தட்ஸ் அ மெயின் எய்மாக இருக்கணும். ஓகே, அண்ட் தென் 4th one is don't think you know everything. ஓகே, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் உள்ளே போகணுன்னு வச்சுருவாங்க. எனக்கு தாண்டா இங்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலுக்குள்ளே போவீங்க. ஓகே, அங்கே போன உடனே அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு யூ வில் பி நோயிங் ஓவர் தேர். ரைட். ஸோ நம்ம புதுசாக நிறைய கற்றுக்கணுங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியலையா, கோ ப்ளே த ஸ்போர்ட்ஸ். அகடமிக்ஸில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுமா, கோ ஸ்டடி. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏதாவது உங்களுக்கு தெரியலையா, கோ லேர்ன் இட். நீங்கள் எனக்கு இது தெரியலை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சம்திங் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட பசங்க நிறைய கற்றுப்பாங்க. நீங்கள் ஸ்பெஷலாக இல்லைன்னா உங்ககிட்ட வர மாட்டாங்க. அப்போது நீங்கள் அங்கேருந்து என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஓகே நம்ம சம்திங் ஏதோ ஒன்றுத்துல ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூ வில் பி கம்மிங் அவுட். அப்போது உங்களுக்குள்ளே இருந்து ஒன் பவர் வில் பி கம்மிங் அவுட் அண்ட் இட் வில் ஷோகேஸ் ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அதனால் புதுசாக ஏதாவது கற்றுக்கணுன்னா போய் கற்றுக்கோங்க. எனக்கு இதில் இந்த ஃபீல்டில் தான் இருப்பேன், நான் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கண்டினியூ இன் சைனிக் ஸ்கூல். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துடுங்க. நமக்கு தெரியாது நிறைய இருக்குது, கற்றுக்கோங்க. யூ ஷுட் பி அ ஆல்ரவுண்டர். தட்ஸ் வாட் தே எக்ஸ்பெக்டிங் ஓவர் தேர். ரைட். அண்ட் தென் டோன்ட் பிளேம் எனி ஒன். எனக்கு இவங்க சான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க, எனக்கு இவங்க ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட மாட்டுறாங்க. சி, யூ ஹாவ் டு கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தே ஆர் டீச்சிங் யூ நவ் இட் செல்ஃப். நீங்கள் 12th முடிச்சுட்டு வெளியே வரும்போது பயங்கரமான காம்படிஷன் வேர்ல்டு இது. அப்போது அந்த டைமில் நீங்கள் தாங்க போய் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணணும். ஓகே, அதை இந்த ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. காட் இட். ஸோ நீங்கள் ஒன்று உங்களுக்கு வேணும்னா யூ ஹாவ் டு கோ அண்ட் கிராப் தட். ஓகே, ஸோ இவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி டோன்ட் கம்ப்ளைண்ட். இஃப் யூ ஆர் கம்ப்ளைனிங் அதர்ஸ் யூ வில் பி நாட் ஃபிட் டு பி அன் ஆஃபீஸர். கம்ப்ளைண்ட்டே பண்ணாதீங்க. எந்த சூழ்நிலையிலுமே
நம்ம we have to make it. ஸோ நமக்கு நம்ம தான் போயிட்டு அந்த இடத்துல கிராப் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுடைய அகடமிக்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, இறங்கி படிக்கணும். ஓகே, நல்லா படிக்கிற பசங்கள்கிட்ட போய் கற்றுக்கணும், தப்பு கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஒழுங்காக வரலன்னு சொல்லக்கூடாது, கோ மேக் அ ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்டேருந்து கற்றுக்கோ இந்த ஸ்போர்ட்டை. எனக்கு குட் ஃபிசிக்கல் ட்ரைனர் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நீ எல்லாமே ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட்டாக தாங்க இருக்கும். ஓகே, இது தி ஸ்கூல் இஸ் ஃபார் லேர்னிங். ஸோ உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க. மற்ற எந்த ஸ்கூல்லையும் இப்படி பண்ண மாட்டாங்க, புரியுதா? எல்லா ஸ்கூல்லையும் உங்களை பேம்பர் பண்ணி வளர்ப்பாங்க, இந்த ஸ்கூலில் அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் சர்வைவ் சைனிக் ஸ்கூல். ஓகே, நிறைய பேருக்கு ஃபஸ்ட் இயர் இந்த 6th ஸ்டாண்டர்ட் உள்ளே போகும்போது ரொம்ப சஃபர் ஆவீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் இயர். வை? பிகாஸ் நீங்கள் இப்போ தான் உங்கள் அப்பா அம்மா வளர்ப்பில் இருந்துறீங்க அவ்வளோ நாள், திடீர்னு உள்ளே போவீங்க. ஓகே, அந்த இடத்துல அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் தென் ஆஃப்டர் த ரியல் பர்சனாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. சரியா? ஓகே, ஸோ சீனியர் கிரேட்லாம் ஆகும்போது உங்களுக்கு நிறைய பாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் ஜூனியர்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் கோ வித் த ஃப்ளோ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ, வாட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோட் இன் சைனிக் ஸ்கூல், அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் டு லேர்ன் இட் அண்ட் க்ரோ. நீங்கள் அங்கே போனது மெயின்லி எதற்காக அப்படின்னா, யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங் நியூலி. ஓகே, ஏன்னா இந்த ஸ்கூல் இட்ஸ் மோல்டிங் யூ. நீங்கள் இதிலேருந்து வெளியே வரும்போது இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் காலேஜ் அண்ட் ஜாப் எல்லாம் போகிறீங்க இல்லையா, அந்த டைமில் யூ வில் பி ஸ்டாண்டிங் இன் த டாப் பொசிஷன் வேர் எவர் யூ கோ. புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் இந்த சைனிக்கு தேர் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஏன் இந்த சைனிக் ஸ்கூல் உள்ளே போகிறது எல்லாராலையும் போக முடியல, ஒன்லி மெரிட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் உள்ளே போக முடியுது, அதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் உள்ளே அனுப்புகிறாங்கன்னா, தே ஆர் ஃபைண்டிங் சம்திங் இன் யூ. ஸோ உள்ளே போய் இந்த பசங்களை மோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தே ஆர் மேக்கிங் இட். ஸோ சம்திங் இஸ் தேர். இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாமில் எழுதி உள்ளே போயிட்டு சர்வை பண்ண முடியலன்னா எப்படி? ஓகே, ஸோ யூ ஆர் லேர்னிங், இட்ஸ் அ லேர்னிங் ஃபேஸ். ஸோ இட் இஸ் லைக் யூ ஆர் லேர்னிங் சம்திங் நியூ. ஸோ கற்றுக்கோங்க அண்ட் நல்லா வெல்வர்ஸ்டாக வாங்க. ஓகே, அண்ட் ஹாப்பி பீயிங் இன் சைனிக் ஸ்கூல். யூ ஹவ் டு பி ப்ரவுட், காலர் தூக்கி சொல்லணும், ஐ எம் அ சைனிக் ஸ்கூல் கேடட் அப்படின்னு சொல்லி. ஸோ வெளியே வரும்போது பெஸ்ட் கேடட்டாக வரணும். அங்கே இருக்கிற என்டையர் சைனிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குமே உங்களை பிடிக்கிற மாதிரி யூ ஹவ் டு பி அ பெஸ்ட் ஒன். அதுதான் உங்களோட எய்மாக இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்வேஸ் லவ் த ப்ராசஸ். அங்கே உள்ளே இருக்கிறீங்கன்னா அந்த 7 years, 6th ஸ்டாண்டர்ட் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, 9th வழியாக போனால் 4 years, அந்த லைஃப் ஜெம்மாக இருக்கணும். அதற்கு நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். இங்கே இப்படி தான் இருக்கும், நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போ எப்படியெல்லாம் நம்ம சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் யூ. ஓகே, இப்படி தாங்க வெளியே இருக்கும். ஸோ உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கேட்டு பாருங்கள், வெளியே எவ்வளோ காம்படிஷன். அந்த இடத்துல நீங்கள் சர்வை பண்ணணுன்னா இப்போத்துலேருந்து யூ ஹவ் டு லேர்ன் தீஸ் திங்ஸ். ஸோ யூ ஆர் ஹேவிங் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் திஸ். ஒரு சில பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உள்ள இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை. அவங்களாம் கம்ஃபர்ட் ஜோனில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நவ் தே கம்மிங் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் வரும். தோஸ் ஆர் கம்ப்ளைனிங் ஆர் நாட் ஃபிட் டு பி இன் சைனிக் ஸ்கூல். டோன்ட் கம்ப்ளைண்ட் எனி திங். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்று வரலைன்னா கற்றுக்கோங்க. ஓகே, டோன்ட் complain everything. Got it? Fine. So finally தெரிஞ்சு வச்சுக்கோங்க, Sainik school is molding you in the correct shape. So go for it and happy being in Sainik school. So let me see you next video. Until thank you, bye. Jai Hind.